எல்லாருக்கும் வணக்கம். அந்த நாளிலும் தேவனுடைய திட்டத்தையும் சட்டத்தையும் தேவ வார்த்தையும் வாசித்து யோசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து எல்லாரும் சொல்கிறத போல், சில பேர் சொல்கிறது போல், இயேசு வந்து மரித்தவர் உயிரோடு எழுப்பி பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கொண்டு வந்து உலகத்தில் வாழ வைப்பது இல்லை. மரித்தவர்கள் யாரும் இந்த பூமியில் மறுபடியும் வாழ்வதில்லை. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும். இந்த பூமியில் சரீரத்தில் மரித்து விட்டால் மறு வாழ்க்கை இந்த பூமியில் கிடையாது, பரலோகத்தில். அதில் தான் ஏகப்பட்ட ரகசியமோ ஏகப்பட்ட உள்ளான அர்த்தமும் உண்டு. அதை விளங்கி கொள்ளாவிட்டால் பெரிய சிக்கல். இயேசு வராராம், பரிசுத்தவான்களை திடீர்னு ரகசியவாரிகளை கூட்டிகிட்டு போகிறாராம், மறுபடியும் பூலோகத்துக்கு இறக்கி விட்றாராம், மேட்சிக்கே காட்டுறாரு. ஆகவே தேவ திட்டத்தை அறிந்துக்கணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன், அவை மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு பற்றி சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தை நிமித்தம் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில் தங்கள் கையில் அதன் முத்திரை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தல். முதலாம் உயிர்த்தல் என்பது என்ன? சரீரத்தோட தேவனோடு வாழ்ந்து சாகாமல் எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல். ஆக மரித்தவர்கள் யாரும் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. இந்த திட்டத்தை, இந்த சட்டத்தை விளங்காவிட்டால் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம், அவரை பற்றும் விசுவாசத்தினால் கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம். இது பட்டயத்தினால் சிரஞ்சேதம் பண்ணப்படாத தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்தால் கரைப்படாதவர்கள், ஸ்திரியால் கரையப்படாதவர்கள், விக்கிரகத்தால் சுரூபத்தால் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உயிர்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் யாரெல்லாம் எடுத்தார்களோ அவங்களாம் கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்த்தவர்கள். அவங்க உயிரோடு இருந்து 1000 வருஷம் அரசாட்சி வாழ்வார்கள், சாகாமல். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆவது அதிகாரத்தில் 1-11 வரைக்கும் வாசித்தா அதான் ரகசிய வருகை. இது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு நடக்கிறது. 1000 வருஷ அரசாட்சி எப்போ நடக்கும் தெரியாது. யோதருங்க மன திருவணும், யோதருங்க ஆலயம் கட்டி கடாய் வெட்டி விருத்து சேதனம் பண்ணுறாங்க. அது செஞ்சாங்களாக்கா மறுபடியும் வெட்டி கொன்று புதைச்சிருவார். எருசலேமில் ஆலயம் கட்டக்கூடாது, சாலமோன் ஆலயத்தை இடிச்சிட்டாரு. இனி பலி செலுத்தக்கூடாது, சிகப்பு கடாரி பலி செலுத்தக்கூடாது, விக்கிரகத்துக்கு பலி செலுத்தக்கூடாது. விக்கிரகம் என்ன? பலி. சட்டத்தை மீறினா அதே பில்லு சூனிய கட்டு. தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதே பில்லு சூனியம். ஆகவே தேவனுடைய சட்டத்தை மீறாதபடி விருத்து சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, கிருபையின்றி விழுந்து விட்டுவார்கள். ஆகவே விருத்து சேதனம் பண்ணக்கூடாது, ஆலயம் கட்டணும். ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து ஆராதிப்பதற்காக, அங்கே கடாய் வெட்டுவதற்காக ஆலயம் அல்ல. இந்த ஆலயம் எப்போ கட்டுவாங்க? 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு கோமாளிக்குள்ளே பிசாசு போய் ரோமாபுரி கோமாளி தான் அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சு யூதரில் வஞ்சித்து 3 வருஷம் ஆலயம் கட்டி 3 வருஷம் முடிஞ்சு ஆலயத்தில் தன்னையே தேவனாக உட்காருவான் மனுஷன். ஆகவே இயேசு வந்து உட்காருவதில்லை, பிசாசு மனுஷனுக்குள்ளே இருந்து வேலை செய்வோம். ஆகவே 1000 வருஷம் அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் ரகசிய வருகை. அதுக்கு முன்னாடி இல்லை. இயேசு வந்தால் சூரியன் இருளடையும். சூரியன் இருளடைஞ்சால் பூமியில் எப்படி 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும்? இயேசு வரும்போது பயங்கரமாக இருக்கும். சூரியன் இருளடையும், சந்திர ரத்தமாய் மாறும், வானத்தின் எரி கற்கள், எரி நட்சத்திரம், கந்தகம் பூமி மேல் விழும். பயங்கரமாக இருக்கும். அது இருளும் மந்தாரமாக இருக்கும். ஆகவே தேவன் உலகம் முடிவறிந்து சகல நாட்டில் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து 1000 வருஷம் அரசாட்சி நடத்துவார். தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது சாகா வரம் 1000 வருஷம் அரசாட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னும் அடுத்த வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 100 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் இன்னும் 2000 வருஷம் ஆகலாம். அது எப்போன்னு தெரியாது. யூதருங்க மன திரும்பமும் யூதருங்க மன திரும்பாவிட்டால் மறுபடியும் எருசலேமில் சுட்டெரிப்பார். ஆகவே யூதருங்க இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபடியும் அந்த நாடு
கொள்ளை நோயினால், பூமி அதிர்ச்சினால், வானத்தில் அக்னி, சோதோம் கொமோரா பட்டணம் போல எருசலேம் மறுபடியும் சுட்டெரிப்பார். எபிரேயர் பாஷை தான் பேசணும், வேறு பாஷை பேசக்கூடாது என்று சொன்னால் எபிரேயர் பாஷையை தேவன் ஒழிச்சிட்டார். எபிரேயர் யூதர்களை ஒழிச்சு புதைச்சிட்டார். ஆக யூதருங்க மனம் திரும்பி பாலஸ்தீனா, காசா, ஈரான், எகிப்து, ஜோர்டான், லெபனான் எல்லா ஜனத்தையும் சகோதரர்கள், எல்லா ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஈசாக்கும் இஸ்மாவேலும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், எல்லாருக்கும் தேவன் இயேசு மட்டும். இயேசு ஏற்றுக்கொண்டு எல்லா ஜனத்தையும் நேசிக்கணும். நான் யாரையும் நேசிக்க மாட்டேன், நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி என்று யூதர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். மறுபடியும் எருசலேம் சுட்டெரிக்கப்படும். அணு உலைகளை சிக்கி கொண்டு இருக்கிற அமெரிக்காவையும் சீக்கிரமாய் தரித்திரம், இந்த நாட்டுக்கு தரித்திரம் என்ற சரித்திரம் வரும். இந்த நாடு பிச்சைக்கார நாடாய் மாறும். யூதனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த நாடு பிச்சைக்கார நாடாய் மாறும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட யூதருக்கு சப்போர்ட் பண்ணும். ஆக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இயேசே எருசலேமே சபிச்சுட்டு போயிட்டார். உங்கள் வீடு, உங்கள் நாடு சுடுகாடாய் மாறும். மறுபடியும் அவங்க சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபடியும் எருசலேம் அழியும். நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. தேவன் வேறு வழியில் அந்த நாட்டை சுட்டெரிப்பார். மனம் திரும்பாவிட்டால் சுட்டெரிப்பார். ஆகவே இதெல்லாம் விளங்கி கொள்ளுவோம். யூதனுக்கு கப்பை கட்டி பேசிட்டுக்கிற இந்த வயிற்று பழுப்புக்காக பைபிள் தூக்கிட்டு சோத்துக்காக ஸ்தோத்திரம் போடுற சோம்பாரி ஊழியார்களே, உலகத்தை மாம்ச பிரகாரம் வாழுகிற அந்தகார சக்திகளே, மனம் திரும்புங்கள். யூதனை இயேசு சபிச்சுட்டாரு. கிரேக்க மொழியில் தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. எல்லா பாஷையும் எந்த பாஷை கற்றுக்க உனக்கு வசதி கற்றுக்க. எபிரேயர் பாஷை மட்டுமல்ல, அந்த பாஷையை கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் சபிச்சுட்டார். ஆகவே இதை விளங்கி கொள்வோம். கர்த்தருடைய சட்டத்தை திட்டத்தை அறிந்து கொண்டு 1000 வருஷ அரசாட்சிக்கு ரெடியாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.